ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம திருவள்ளுவர் மாவட்டத்தில் அமைந்துள்ள புட்லூர் என்கின்ற அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் பூங்காவனத்தம்மனோட ஆலயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த புட்லூர் அம்மனோட ஆலயம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு மற்றும் வந்து நாகதோஷம் உள்ளவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு நிவர்த்தி தலம். ஸோ குழந்தை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆஹ் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா புடவை மற்றும் 3 எலுமிச்சம்பழங்களை சாத்தி வந்து 9 முறை வலம் வந்து அம்மனிடம் கொண்டு போய் வந்து அதை சேர்க்கிறாங்க. அவங்க வந்து பிரார்த்தனை பண்ண அந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 9 வாரங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பெருக்கும் என்ற ஐதீகமாக இந்த திருக்கோயிலோட இது அமைந்துள்ளது. ஸோ இந்த கோயிலோட பற்றி முக்கியமான சில தகவல்களை சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த புராணம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி கைலாயத்திலிருந்து பூலோகத்திற்கு நடந்து செல்லும் போது புட்லூர் வனப்பகுதியில் பாரினர். இப்பொழுது பார்வதி கலை படைத்தல் இந்த இடத்தில் புற்று வடிவில் தங்கியதாக நம்பப்படுகிறது. ஸோ இந்த தலத்தோட அம்மன் பார்த்தீங்கன்னா பூங்காவனத்து அம்மன். ஸோ இந்த ஆலயத்தில் அம்மன் பார்த்தீங்கன்னா குரத்தி கூடையோடு இணைந்து வழிபடுவது ரொம்ப முக்கியமா வந்து கருதப்படுகிறது. குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்கு வந்து தங்களுக்கு குழந்தை பிறந்தால் புற்று வடிவில் உள்ள அம்மனுக்கு தொட்டில் கட்டி வழிபட்டு செல்கின்றனர். ஸோ மிகவும் பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற இதுவா இருக்குது. இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா புற்று வடிவில், அதாவது பார்வதி தேவியின் அவதாரமாக அங்காள பரமேஸ்வரி இங்கு ஒரு பெரிய எறும்பு புற்று அதாவது வடிவத்தில் உள்ளார். புற்று பார்ப்பதற்கு நிறைமாத கர்ப்பிணி பெண் படுத்து கொண்டிருப்பது போல வந்து இந்த அம்மன் வந்து நம்மளுக்கு காட்சி தருது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவருக்கு முன்னாடி ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையிலேருந்து போனீங்கன்னா திருவள்ளூருக்கு முன்னாடி புட்லூர், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷ தொலைவில் வந்து இந்த திருக்கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ மிகவும் வந்து சக்தி வாய்ந்த திருக்கோவிலாக இது கருதப்படுது. ஸோ அம்மன் ஆலயம் இது. ஸோ இது வந்து இங்கே வந்து சீமந்தம் முதலான நிகழ்ச்சிகளும் இங்கே அதை நம்ம வேண்டிக் கொண்டு குழந்தை இல்லாதவங்க இங்கே வேண்டிக் கொண்டா பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் உண்டாகி சீமந்தம் முதலான நிகழ்வுகள் வந்து நடைபெறுது இங்கே. ஸோ அது மாதிரி நிறைய பேர் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா இந்த திருக்கோவிலுக்கு போய் இந்த பூங்காவனத்தம்மனை தரிசிச்சுட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.